ஆன்மீகத்தை தேடி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சனி வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னங்க அப்படின்னா, சனி ரெட்ரோகிரேட் ஆகும் காலம். இது தமிழ்லேயே எங்களுக்கு புரியலன்றோம். இதில் வேறு ரெட்ரோகிரேட் அப்படின்னு வேறு சொல்கிறீங்க, புரியலைங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, சனி பகவான் ஸ்லோ டவுன் ஆவார் அப்படின்னு சொல்லலாம். அவர் பொதுவாகவே மந்த கிரகம் தான். இந்த காலகட்டம் அவர் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நிதானமாக மூவ் பண்ணுவார் அப்படின்றது உண்டு. இது நிதானமாக மூவ் பண்ணுறதுனால அவர் பின்னோக்கி செல்வது போல தோன்றும். இப்போ அவர் மீனத்தில் இருக்கார் இல்லைங்களா, மீனத்துலேருந்து கும்பத்துக்கு வர போகிறாரா, பின்னோக்கி சென்றா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். மீனத்துலேருந்து அவர் கும்பத்துக்கு வர்றது இல்லைங்க, நட்சத்திர பாதங்களை கடப்பார் அப்படின்லாம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 8/10/2026 வரைக்கும் ரேவதியில் இருப்பார். அதுக்கப்புறம் உத்திரட்டாதியில் போவார். சரி, இந்த சனி வக்ர பயிற்சி எப்போங்க அப்படின்னா, ஜூலை மாதம் 27லேருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும். சனி இப்போ தான் பயிற்சி ஆனாருன்னு வீடியோ போட்டீங்க, இப்போ சனி வக்ரகதின்னு வீடியோ போடுறீங்க, வக்ர பயிற்சின்னு வீடியோ போடுறீங்க அப்படின்னா, இவங்களுக்குலாம் இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்லாம் வேலையே இல்லைப்பா. இது வேலையே இல்லாமல் செய்யக்கூடிய விஷயம் இல்லைங்க. உங்களோட நல்லதுக்காக நாளைக்கு இது நடக்க போகுது, நீ உஷாராக இருந்துக்கோ. கெட்டது நடக்கணும் அப்படின்னா, நாளைக்கு இது நல்லது நடக்க போதுமா, நீ கொஞ்சம் இதுலேயும் பக்குவமாக இருந்து சூசகமாக இருந்து சில நல்ல விஷயங்களை பேக்கப் பண்ணி வச்சுக்கோமா. அந்த மாதிரி உங்கள் மேலே அதீத அக்கறையினால் இந்த பதிவுகள் அப்படின்னு சொல்லலாமா. சரிம்மா, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கார். இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது 138 நாட்கள். 138 நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அப்படின்றது வரும். எந்த விதத்தில் மாற்றம் வரும்? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதத்தில் மாற்றம் வரும். பொதுவாக இந்த சனி வக்ரகதி அப்படின்றது பார்த்திங்கன்னா, எப்போ சூரியன் 5, 6, 7, 8, 9ஆம் பாவங்களில் போகிறாரோ அப்போ சனி ஆட்டோமேட்டிக்காக வக்ரகதி அடைவார். இதுதான் ஒரு சீக்ரசி, ஓகேங்களா? அதுக்கும் மேலே இந்த சனி வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டம் நம்ம பார்த்திங்கன்னா, ஒய் திஸ் டிலே, ஏன் நம்மளை சுற்றி எல்லாமே நிதானமாக செயல்படுது அப்படின்ற மாதிரி தோணும். நம்மளோட கர்மிக் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இன்னொரு ஆஸ்பெக்டில் சொல்லணும் அப்படின்னா, உறவுகள் டெஸ்ட் மோடில் போகிற மாதிரி தோணும். இப்போ பெரும்பாலும் உறவுகள் எப்பயுமே டெஸ்ட் மோடில் தானங்க போகுது. அப்படின்னாலும் இந்த காலகட்டம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நடக்கும் அப்படின்றது நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தால் பல முக்கியமான விஷயங்கள் ரொம்ப சிம்பிளாக நடந்துடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. அப்போ என்னை சுற்றி என்னதான் நடக்குது அப்படின்னு நம்மளுக்கே ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக இந்த சனி பகவான் வக்ரகதி அடையும் போது சனி பகவான் நேர்கதியில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாரோ அதை விட உள்முகமாக ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுவார் அப்படின்றது உண்மை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட ஆற்றல் அதிகமாக இருக்கும் அப்படின்றது உண்மை. சரி, இப்போ நேரத்தை வீண் பண்ணாமல் உங்கள் ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாக இன்சிஸ்ட் பண்ணுறேன், அது என்ன அப்படின்னா வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் குருவினோட பார்வையினால் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது. அது முற்பகுதியாகவோ ஒரு பின்னாடி பார்த்திங்கன்னா 40 நாட்கள், இந்த 138 நாட்களில் அப்ராக்சிமேட்லி 40 days சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருப்பார். ஆனால் குருனோட நேரடி 9ஆம் பார்வை சனி மேலே இருக்காது. ஏன்னா குரு பகவான் என்ன பண்ணுவார்? அதிசாரமாக சிம்மத்துக்கு பயிற்சி ஆவார். அதிசாரமாக குரு எதுக்கு சிம்மத்துக்கு பயிற்சி ஆகிறாரு? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அடுத்த வருஷம் குரு பயிற்சியில் நான் உனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போகிறேன் அப்படின்றதுக்கு ஒரு டீசர் அப்படின்னு சொல்லலாம். ஆக நாங்கள் 2 பகுதியாக சொல்லுவோம். குருவின் பார்வையில் சனி வக்ரகதி, குருவின் பார்வை அல்லாத சனி வக்ரகதி பலன்கள் அப்படின்றது முழுசாக பாருங்கள். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா, விருச்சிகத்துக்கு இப்போ ரொம்ப யோஜனை வரும். எங்களுக்கே சனி பகவான் இப்போ தான் பஞ்சம சனியாக வந்தார், நீங்களே சொல்லியிருக்கங்க உங்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவான் இருக்கார். உண்மைதான், அது உங்களோட பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவான் இருக்கார். விருச்சிக ராசிக்கு என்ன பஞ்சம்? எத்தனையோ பஞ்சங்கள் இருக்கலாம். பட் ரொம்ப பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும், படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைங்களுக்கு எனக்கு நல்ல வேலை கிடச்சா போதும், அதுதான் என்னோட பஞ்சமாக இருக்குது. ஒரு மத்தியம வயசு விருச்சிக ராசி பர்சனாலிட்டிஸ்க்கு எனக்கு ஒரு நல்ல வீடுன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் போதும், அதுதான் என்னோட பஞ்சமாக இருக்குது. ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு எனக்கு வெளிநாட்டுக்கு போய் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், இதுதான் பர்சனாலிட்டிஸ்க்கு எனக்கு ஒரு நல்ல வீடுன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் போதும், அதுதான் என்னோட பஞ்சமாக இருக்குது. ஒரு ஹையர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய ஒரு ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு எனக்கு வெளிநாட்டுக்கு போய் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், இதுதான் பார்த்திங்கன்னா எனக்கு பஞ்சமாக இருக்குது. இப்படி எந்த பஞ்சங்களாக இருந்தாலும் உங்களுக்கு பஞ்சங்களையெல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே 20% - 10% +. அப்போ இந்த பஞ்சம சனினால் சில மைனஸும் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் இப்போ நம்ம வக்ரகதி தானே பார்க்குறோம். அப்போ
இந்த மாதிரி நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் சனி பகவான் இருக்கார். 90% நல்லது செய்யக்கூடிய பொசிஷனில் சனி பகவான் இருக்கார். வக்ரகதி அடைஞ்சிட்டாரே. வக்ரகதி அடைஞ்சா என்னம்மா, குருனோட பார்வையில் தானே இருக்கார். ஆக உங்களுக்கு அந்த 90% நல்லதை செஞ்சே தீர்வார். கவலையப்பட வேண்டாம் 2028 வரைக்கும். சரி, வேறு ஏதாவது நல்லது இருக்கா இந்த காலகட்டத்தில்? ஆப்வியஸ்லி இருக்க தானே செய்தி. என்ன அப்படின்னா, உங்களுக்கு சனி பகவான் வந்து பாருங்கள் 4 மற்றும் 3 கதிபர், 3 மற்றும் 4 கதிபர் இதுவாக சொல்லலாம். அப்போ 3ஆம் பாவம் உங்களோட முயற்சி ஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபர். 4ஆம் பாவம் உங்களோட சுகத ஆயார் ஸ்தானத்துக்கு அவர் தான் அதிபர். பொதுவாக உங்களோட முயற்சி குறித்து உங்களுக்கு நிறைய கவலைகள் இருக்குது. எந்த விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கங்கே முயற்சி பண்ணி அப்படியே விட்டு வந்துடுவோம். எப்படி நாங்கள் ஒரு விஷயத்தை ஒரு முறை முயற்சி பண்ணுவோம், 2வது முறை முயற்சி பண்ணுவோம். ரொம்ப எங்களுக்கு விரித்தனமான ஒரு எண்ணம் சாதிக்கணும்னு இருந்துச்சுன்னா 3வது முறை முயற்சி பண்ணுவோம், 4வது முறை முயற்சி பண்ண மாட்டோம். காரணம் என்ன அப்படின்னா, நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசில் நான் ஒரு நரி கதை படிச்சிருப்போம் பார்த்தீங்களா. நரி வந்து திராட்சை எக்கி பார்க்கும். அதால் அந்த திராட்சையை வந்து கட்சி சாப்பிட முடியாது, பறிக்க முடியாதனால என்ன யோசிக்கும் அப்படின்னா, அது மனசை எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோன்னா, சீச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி உங்களோட பல முயற்சிகளை நீங்கள் காம்ப்ரமைஸ்னால இது வேண்டாம், இது நம்மளுக்கு ஒத்து வராதாட்டு இருக்குது, அதனால தான் கடவுளையும் நம்மளுக்கு கொடுக்கல, இந்த மாதிரியெல்லாம் யோசித்து வெளியே வந்திருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் அங்கங்கே விட்ட பல முயற்சிகள் இந்த காலகட்டம் உங்களோட வந்து பார்த்திங்கன்னா கூடி வரும்னு சொல்லலாம். என்றோ விதைத்த நல்வினை அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம். ரொம்ப சிம்பிள். இப்போ இளம் வயசு விருச்சிகம். நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த பிள்ளையை ரொம்ப பிடிக்குங்க. அந்த பிள்ளை வந்து ரொம்ப வசதியான வீட்டு பிள்ளை, எனக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒத்தே வராது. ஆனால் நான் யோசிப்பேன், அந்த பிள்ளை என் கூட பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். அந்த பிள்ளை என் கூட நட்பாக பழகினா நல்லாயிருக்கும்னு யோசிப்பேன். அந்த பிள்ளை என்னை லவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு யோசிப்பேன். இப்படி பல யோஜனைகள் ஓகேங்களா இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிள்ளை இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும், நட்பாக பழகும், லவ்வும் பண்ணலாம், இல்லைன்னா நல்ல நட்டிக் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி உங்களோட பல யோஜனைகள், உங்களோட முயற்சி நீங்கள் செஞ்சு விட்டுருப்பீங்க. பல நாள் அந்த பொண்ணை ஃபாலோலாம் பண்ணியிருப்பீங்க, அது போட நம்மளுக்கு ஒத்து வராதுன்னு தூக்கி போட்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல நாள் ஒரு ஆசை இருந்திருக்கும், இந்த ஒரு போஷ் ஏரியாவில் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் வாங்கணும், இந்த அண்ணா நகர் போகும்போது வரும்போதுலாம் இந்த இடத்துல நம்ம ஃப்ளாட் வாங்கணும். பெரிய பெரிய பில்டிங் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய பேர் தோணும், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி கனவுகள்லாம் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த பல கனவுகளில் ஒரு சில கனவுகள் நம்மளோட முயற்சி பண்ணியிருப்போம், அதுக்காக அந்த முயற்சி ஃபெயிலியர் ஆகிருக்கும். அந்த நல்ல ஒரு வினைப்பயனின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் அது சக்ஸஸ் ஆகும். எல்லாமே கிடையாது, 1 2 அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பொதுவாகவே விருச்சிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நீச்சம் அடையக்கூடிய ராசி. அப்போ மனதளவில் அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதுக்கும் மேலே பெரும்பாலான விருச்சிகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்குது. எக்ஸப்ஷன்ஸ் நிறைய உண்டு, அது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுக்கருத்தே கிடையாது. இப்போ நான் வந்து ரிஷபம், என் குழந்தை விருச்சிகம் தான், நான் ஒரு ஐடியல் மதர், இந்த மாதிரி எத்தனையோ எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. அப்போ அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ்லாம் இல்லையே, எங்கள் அம்மா எனக்கு சூப்பராக இருக்காங்களே அப்படிலாம் கமெண்ட் போடக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்குது. எங்கள் அம்மா வந்து இந்த தனுஷர் ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லுவார், பேரில் கூட பாரு, அவனுக்கு ஹீரோ பேர் கார்த்திக், எனக்கு வந்து வில்லன் பேர் ரகுவரன். இந்த மாதிரிலாம் நம்ம யோசித்து நம்ம நிறைய வந்து எண்ணங்கள் நம்மளுக்கு தோணுது. அம்மா நம்ம மேலே கன்சர்ன்டாக இல்லை, அப்பா நம்மளுக்கு கன்சர்ன்டாக இல்லை, நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் தோணுது. அப்படின்னா கூட இந்த காலகட்டம், அப்பா உங்கள் அம்மா உன் மேலே உயிரே வச்சுருக்காங்கப்பா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் புரிய வைப்பார். அம்மானுடைய ஃபுல் ஃப்ளட் சப்போர்ட் முக்கியமான காலகட்டத்தில் அம்மா உங்களுக்கு சப்போர்ட்டாக பண்ணுவாங்க, அதாவது சப்போர்ட்டாக வந்து நிற்பாங்க. இந்த மாதிரி நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும். இது சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சு குருனோட பார்வையில் வரக்கூடிய பலன்கள். சரி, கடைசி 40 நாள் சனி பகவான் வக்ரகதி இருக்காரு, குருனோட பார்வை இருக்காது, என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. சனி பஞ்சம சனியாக தான் இருக்காரு. விருச்சிக ராசி சாதிக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் வானமே இல்லைங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ நம்மளோட வேலை செய்கிற இடத்துலையும் சரி, திருப்பி நம்ம வீட்லேயும் சரி, அதே மாதிரி சமூகத்துலேயும் நம்மளோட ரெக்கக்னைசேஷன், அங்கீகாரம் அப்படின்றது குறைஞ்சா மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு தோணும். ரெக்கக்னைசேஷன் டிலே அப்படின்றது வரும். ஜஸ்ட் ஒரு டெம்பரரி தான், நாட் பர்மனெண்ட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்போ விருச்சிகத்துக்கு நல்லது தான் நடக்கும்னு சொல்கிறீங்க. எப்பயுமே விருச்சிகத்துக்கு நல்லது தான் நடக்கும், கவலைப்பட வேண்டாம். சரி, அப்போ எங்களுக்கு என்னம்மா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் விருச்சிகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே முருகனை வழிபாடு பண்ணிக்கணுமா. முருகனை எப்படிமா வழிபாடு பண்ணிக்கணும்? பால முருகனாக இருந்தாலும் சரி, வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி வழிபாடு பண்ணிக்கலாம். முடியும் அப்படின்னா ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. எங்களுக்கு திருச்செந்தூர் போகிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, ஏகப்பட்ட கூட்டம் இருக்குங்க, பழனிக்கு போயிட்டு வாங்க. புரியுதுங்களா? பழனியில் ஆண்டி கோலத்தை பார்க்கலாமா, தாராளமாக பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, முருகன் என்ன அலங்காரம், என்ன கோலம் அப்படிம்பாங்க. ராஜகோலமா ஆண்டி கோலமா, ஆண்டி கோலமா அப்படி திரும்பி வந்துடுறது. ராஜகோலமா ராஜ அலங்காரம் இருந்தால் மட்டும் போய் பார்க்குறது. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முருகன் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டி கோலத்தில் என்ன உங்களை உணர்த்துறாரு உங்களுக்கு அப்படின்னா, நீ ஆண்டியா என்னை வந்து பார்த்தாலும் உன்னை அரசனாக்குவையா நான் அப்படின்றது தான் உணர்த்துறாரு. ஆக முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்கம்மா, நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி, இறைவன் அருளின் ஒளி.